ஹாய், இன்றைக்கி கூட்டான் என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு, மிளகாத்தூள், தயிர், அது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அதில் காரமும் சால்ட்டும் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் சிக்கனில். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்போது அது கூட ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அந்த குட்டி பூ, இலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட இஞ்சி பூண்டும் புதினாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வதங்கிறதுக்கோசரம் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக அதில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனோடனே இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொதித்தோடனே அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்கட்டும். அதில் லைட்டாக தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொதித்தோடனே இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணோடனே லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடினோடனே இந்த மாதிரி வந்த பிறகு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போ நம்ம தம் வச்சிடலாம். தம் வச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளோட பிரியாணி சுட சுட ரெடியாக இருக்கும். இப்போ அது கூட நம்ம கீ லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணியை நல்லா இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.